இந்த ஆக்சிடென்ட்ல வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, டிசபிலிட்டி வந்து என்ன சொல்றது, டெத்தை விட மிக கொடுமையானது. ஸோ நம்ம ஒரு என்ஜிஓவில் வந்து ரொம்ப ஒரு டிசபிலிட்டி கூட நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட பாருங்க 12.5 ஆக்சிடென்ட், அந்த ஒரு 100% நடக்குது அப்படின்னு சொன்னா 12% இருக்கிற பேர் எல்லாமே டிசபிலிட்டியா இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஊனம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணணும். அதுல 76% வந்து சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீல் சேர்ல இருக்கிற அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சிடென்ட் நிறைய பேர் இறந்துடுறாங்க, அது விஷயம் இல்லை. இறக்காம 76% வந்து ஃபுல்லாவே டிசபிலிட்டி, கை கால் எதுவுமே அவங்களால ஆட்ட முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமானது. நம்ம ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்ல எதுங்க தெரியுமா? எது ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பாத்தூர். இந்த 3 இதுலயும் கிட்டத்தட்ட 400க்கு மேல இருக்காங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பர்சன். அது எப்பவுமே வீல் சேர்ல தான் இருப்பாங்க, இந்த கை கூட தூக்க முடியாது அவங்களால. நம்ம திருப்பத்தூர்ல மட்டும் 150 பேர் இருக்காங்க ரோடு ஆக்சிடென்ட்ல ஆனவங்க. 150 பேர் இந்த டோட்டல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. ஏன் இந்த நம்பர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே ரீஹாபிலேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருக்கு தெரியுமா? பாகாயத்துல இருக்கு. சிஎம்சி அவங்க தான் நடத்துறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆனவங்க எல்லாமே நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதனாலதான் என்னன்னு தெரியல இத்தனை கேசஸ் இருக்கு நம்ம இதுல. இது ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு?